மென்பா அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோட வணக்கம்ப்பா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன செவ்வகம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸில் கன சதுரம் பார்த்துருப்போம். இது வந்து கன செவ்வகம், ஓகேவா? ஸோ ஸ்கூல் புக்ஸில் இருக்க சம்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ இதோட ஃபார்முலாலாம் பார்த்தீங்க அப்படின்னா கன செவ்வகத்தின் பக்கப்பரப்பு 2 × L + B × H சதுர அலகுகள், மொத்த பரப்பு 2 × LB + PH + LH, கன அளவு L × B × H, மூலைவிட்டம் வந்து √L² + B² + H², ஓகேவா? ஸோ இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இந்த முன்பின் பக்கப்பரப்பு, இருபக்க முகங்களின் பரப்பு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஏன்னா சம் செய்யும் பொழுது ஜாஸ்தி வந்து மொத்த பரப்பு கேட்குறது கிடையாது. உங்கள் பக்கப்பரப்பு வச்சு சம்ஸ் கேட்கும்போது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ இது வந்து இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம், லென்த் எல், இது பிரெத் பி, உயரத்தை வந்து நம்ம ஹைட்ஸ்ன்னு வந்து சொல்லுவோம், ஓகே? ஸோ இப்போ வந்து முன்பின் பக்கப்பரப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் முன் பக்கம். ஸோ முன், இது பின் பக்க பரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னப்பா வரும், L × H, ஓகேவா? அதுதான் LH. முன் பக்கம் LH வரும் ப்ளஸ் பின் பக்கம் LH. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2LH கிடைக்கும் உங்களுக்கு, ஓகேவா? ஏன்னா சம் கேட்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு பகுதியை எலிமினேட் பண்ணுற மாதிரியோ இல்லை சேர்க்குற மாதிரியோ வரும். அப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து இரு பக்க முகங்களின் பரப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு பக்கம் இருக்குல்ல, இதைத்தான் முகம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 2 முகங்கள், இங்கே ஒரு முகம் இங்கே ஒரு முகம் இருக்கும். அப்போ இதோடது வந்து பார்த்தீங்கன்னா இது B, இது H. அப்போ B × Hன்னு கிடைக்கும். ஸோ அப்போது சைடு பக்கம் 1 BH, இன்னொரு சைடு பக்கம் BH, ரெண்டும் சேர்க்கும்போது 2BHன்னு கிடைக்கும். அடுத்தது மேல் கீழ், இது மேல் பகுதி, இது கீழ் பகுதி. ஸோ இப்போ மேல் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இது L, இது வந்து B. அப்போ L × Bன்னு கிடைக்கும். அப்போ மேல் கீழ் பக்கப்பரப்பு பார்த்தீங்கன்னா LB + LB = 2LBன்னு கிடைக்கும். ஸோ 2Dக்கும் 3Dக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸே வந்து இந்த ஹைட்ஸ் தான். 2Dயில் வந்து ஹைட்ஸ் இருக்காது, 3Dயில் ஹைட்ஸ் வந்து உயரம் வந்து நமக்கு இருக்கும், ஓகேவா? ஸோ பக்கப்பரப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா அதே தான். மேல் பக்கத்தையும் கீழ் பக்கத்தையும் தவிர்த்துட்டு மீதி இருக்கிறது தான் நம்ம பக்கப்பரப்புன்னு சொல்லுவோம். மொத்த பரப்புன்ற போது எல்லாமே சேரும். அதாவது பக்கப்பரப்பு ப்ளஸ் மேல் ப்ளஸ் கீழ்பரப்பு, இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து மொத்த பரப்பு வரும். ஸோ எப்பயுமே பக்கப்பரப்பு, இந்த வளைப்பரப்பு, இந்த மாதிரி எது கேட்டாலும் சரி, மேல் கீழ் பக்கத்தை வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு மீதி இருக்க பக்கத்தை தான் பக்கப்பரப்புன்னு எடுத்துப்போம். நம்ம மொத்த பரப்புனா எல்லா பக்கமே வந்து நமக்கு வரும். சைடு, ஃப்ரண்ட்டு, பேக்கு, மேல் கீழ் எல்லாமே வரும். ஸோ கன அளவு L × B × H, மூலை விட்டம் கொடுத்துட்டாங்க, ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ஃபார்முலா. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து டேரெக்டாக சம்ஸ்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து டேரெக்டாகவே ஃபார்முலா வச்சு போடுற மாதிரி தான் இருக்கும், ஓகே? 12 டெசிமீட்டர், 10 டெசிமீட்டர், 8 டெசிமீட்டர், அலகு எல்லாம் சேமாக தான் இருக்குது. ஸோ நம்ம எதையுமே மாற்ற தேவையில்லை. நீள அகல உயரம் கொண்ட கன செவ்வகத்தின் பக்கப்பரப்பு மொத்த பரப்பு கன அளவு காண்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஃபார்முலாவில் போட்டலாம். அப்போ L வந்து 12 டெசிமீட்டர், B வந்து 10, H வந்து 8. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, பக்கப்பரப்பு. ஸோ பக்கப்பரப்பு ஃபார்முலா என்ன, 2 × L + B × H. ஸோ இதில் டைரெக்டாக அப்ளை பண்ணிட வேண்டியதான். 2 × L + Bனா 12 + 10 × 8. அப்போ 2 × 22 × 8ன்னு வரும். ஸோ அப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும், நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ 22 × 2 44. ஸோ 8ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 32, 4 8 32, 35. ஸோ 352 டெசிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும், ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து என்னது, மொத்த பரப்பு கேட்டிருக்காங்க. மொத்த பரப்பு. ஸோ மொத்த பரப்பு அப்படின்னா 2 × LB + BH + LH. ஸோ இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். 2 × LB அப்படின்னா 12 × 10 ப்ளஸ் 10 × 8 ப்ளஸ் 12 × 8. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். 2 போட்டோம் அப்படின்னா 120,
ப்ளஸ் 80 ப்ளஸ் 12 8 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 8 பதினாறு மீதி 1 ஒரு 8 8 96. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 180 20 கூட 200 296. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 296 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 12 மீதி 1 18 19 மீதி 1 2 2 4 5. ஸோ 592 டெசிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகே. ஸோ அடுத்து மூணாவது என்ன கேட்டிருக்காங்க? கன அளவு. ஸோ இது வந்து டேரெக்டாக ஃபார்முலாவில் போடுற மாதிரி தான் உங்களுக்கும். ஸோ ஃபார்முலா வந்து என்னது? L × P × H. அப்படி டேரெக்டாகவே அளவுகள் என்னென்னா 12 × 10 × 8. இப்போ இதெல்லாம் பெருக்கணும் அப்படின்னா என்ன வரைக்கும்? 120. 120ஓட 8 மல்டிப்ளை பண்ணோன்னா 8 16 மீதி 1 ஒரு 8 8 9. ஸோ 960 டெசிமீட்டர் க்யூப்னு கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? இது டேரெக்டாகவே ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுறது தான். ஸோ அதனால் வந்து இதில் பெரிய கன்ஃபியூஷன்லாம் கிடையாது. ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், 64 கன சென்டிமீட்டர் கன அளவுள்ள 2 கனசதுரங்கள் இணைக்கப்பட்டால் உண்டாகும் உருவத்தின் பக்கப்பரப்பு மற்றும் மொத்த பரப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒன்றில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கனசதுரத்தை எடுத்துப்போம். கனசதுரம்னு சொல்லிட்டாங்க, செவ்வகம் கிடையாது, கனசதுரம். ஸோ இந்த கனசதுரம் எடுத்துட்டிங்கன்னா இதோட கன அளவு எவ்வளோ? வால்யூம், அதாவது கன அளவு எவ்வளோ? 64ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கனசதுரத்தோட வால்யூம் ஃபார்முலா என்னப்பா? கன அளவு ஃபார்முலா A³ அது 64ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஏ வந்து இதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ √64ன்னு போட்டிங்கன்னா 4ன்னு கிடைக்கும். அப்போ ஏயோட மதிப்பு என்னது? 4. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 2 கனசதுரங்கள் இணைக்கப்பட்டால்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இணைக்கப்பட்டால் அப்படின்னா இங்கே ஒரு கனசதுரம் இருக்குது. இதே அளவில் இன்னொரு கனசதுரத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல அகைன் வந்து இணைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இணைக்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம இணைச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு கனசதுரத்தோட பக்க அளவு எவ்வளோ? 4. அப்போ இது 4ஆக இருந்தால் உயரமும் 4 தான் இருக்கும், அகலமும் நமக்கு என்னவாக தான் இருக்கும்? 4ஆக தான் இருக்கும். அப்போ இன்னொரு கனசதுரத்துக்கும் எப்படி இருக்கும்? இது 4ஆக தான் இருக்கும், உயரம் 4ஆக தான் இருக்கும், நமக்கு லென்த்து பிரெத்து ஹைட் எல்லாமே 4 தான் இருக்கும். ஆனால் இப்போ இதை சேர்த்துறதுனால இது என்னவா ஆயிடுச்சு அப்படின்னா கன செவ்வகமாக மாறிடுச்சு. கனசதுரமாக இருந்த 2 இணைச்சனால இது கன செவ்வகமாக மாறிட்டனால இப்போ இதோட லென்த்து வந்து என்னவாகும்? மாறும். அப்போ புதுசாக இருக்கிற சைஸ் வந்து பார்த்திங்கன்னா லென்த் எவ்வளோப்பா? 4 + 4. இது ஒரு 4, இது ஒரு 4. இப்போது 4 + 4 வந்து எவ்வளோ? 8ன்னு மாறிடும். அடுத்து பிரெத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மாறாது. இந்த அகலம் வந்து நமக்கு என்ன பண்ணாது? மாறாது. அப்போ அது 4 தான் இருக்கும். அப்புறம் உயரம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 4 தான் இருக்கும், அது மாறாது. ஸோ இப்போ புதுசாக நமக்கு கிடச்சிருக்க அளவுகள் என்னது? எல் வந்து 8, பி 4, ஹச் 4. ஸோ இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? பக்கப்பரப்பு மொத்த பரப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம பண்ணிடலாம். ஸோ பக்கப்பரப்பு ஃபார்முலா என்ன? 2 × L + B × H. ஸோ டேரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். அப்போ 2 × L + B 8 + 4 × 4. அப்போ 2 × 8 4 எவ்வளோ? 12 × 4. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்னது? 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க? மொத்த பரப்பு. ஸோ மொத்த பரப்பு பார்த்தோன்னா 2 × LB + BH + LH. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 × 8 × 4 + 4 × 4 + 4 × 8. ஸோ இல்லை எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 × 32 + 16 + 32ன்னு கிடைக்கும். ஸோ கடைசியாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 160 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கனசதுரத்துலேருந்து ஏ கண்டுபிடிச்சிருவோம். அகைன் இது ரெண்டையும் சேர்க்கும் பொழுது லென்த்து மட்டும்தான் மாறும், மீதி எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை வச்சு பக்கப்பரப்பு மொத்த பரப்பு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே.
ஸோ அடுத்த கொஸ்டின், இது கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம, அதனால் கொஞ்சம் கவனமாக கேளுங்க இந்த கொஸ்டினை. நீள அகலம் மற்றும் உயரம் 35 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர் மற்றும் 55 சென்டிமீட்டர் அளவுடைய இரு ஒலிபெருக்கிகளுக்கு ராஜு உரை தைக்க திட்டமிட்டான். உரை தைக்க 1 சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு 75 ரூபாய் எனில் மொத்த செலவை காண்க. இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்துருப்போம் நம்ம, டோட்டல் காஸ்ட். அதாவது டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு அந்த மொத்த பரப்பு இன்ட்டு காஸ்ட்டுன்னு பார்த்துருப்போம். ஓகேவா? இந்த சமயம் இந்த மாதிரி 3Dயோ 2Dயோ எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரே ஃபார்முலா தான். இந்த பரப்பு மட்டும் தான் மாறும். இது கன அளவு கேட்டிருக்காங்களா, இல்லை பக்கப்பரப்பு கேட்குறாங்களா, வலைப்பரப்பு கேட்குறாங்களான்றதை பொறுத்து இது மட்டும் மாறும். சரியா? ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஸோ இப்போ நீளம் வந்து பார்த்திங்கன்னா எல் வந்து 35, பி வந்து 30, ஹைச் வந்து எவ்வளோ 55ன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து நமக்கு பாருங்கள் 1 சதுர மீட்டருக்குன்னு சொல்லியிருக்கனால நம்ம இது எல்லாத்தையுமே வந்து மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இப்போ மாற்ற வேண்டாம், நம்ம வந்து எல்லா கன்வர்ஷனும் கால்குலேஷன் போட்டுட்டு நம்ம பின்னாடி மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, 2 ஒலிபெருக்கிக்கு. ஒலிபெருக்கினா ஃபஸ்ட்டு என்ன, ஒலிபெருக்கினா என்னது, ஸ்பீக்கர். இந்த நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லலாம் ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அதுதான் வந்து என்னது ஒலிபெருக்கி. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கவர் தைக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து உரை சொல்லியிருப்பாங்க. ஸோ கவர் தைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அப்போ கவர் தைக்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணக்கூடாது, மொத்த பரப்புன்னு எடுத்துடக்கூடாது. ஸோ மொத்த பரப்புன்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா எப்பயுமே உரை தைக்கிறதா இருக்கட்டும், ஒரு தலகாணி உரம் எடுத்துக்கோங்க, இல்லை ஏதாவது ஒரு மெஷினுக்கு உரம் தைக்கிறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை கவர் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அடிப்பக்கத்துக்கு உரை தைக்க மாட்டாங்க. எப்பவுமே அடிப்பக்கத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க, உரை வந்து தைக்க மாட்டாங்க. ஸோ அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ மொத்த பரப்புலேருந்து ஒன்று அடிப்பக்கத்தை மைனஸ் பண்ணணும், இல்லாட்டினா பக்கப்பரப்பு ப்ளஸ் மேல் பக்கத்தை மட்டும் நம்ம சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உரை தைக்கும் பொழுது ஒரு பக்கத்துக்கு உரை தைக்க மாட்டோம், மீதி இருக்கிற 5 பக்கத்தை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி பக்கப்பரப்புன்றது வந்து மேல் கீழ் பக்கத்தை விட்டுட்டு மீதி இருக்கிற பக்கம் தான் பக்கப்பரப்பு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒலிபெருக்கின்னு சேர்க்கும் பொழுது பக்கப்பரப்பு எடுத்துப்போம், ப்ளஸ் மேல் பக்கத்தை மட்டும் சேர்த்துப்போம் நம்ம. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். அப்போ மேல் பக்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா மேல் பக்கத்துக்கு வந்து என்னப்பா இருக்கும், எல்பி. ஸோ எல்பியை தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதோடனா பக்கப்பரப்போட எல்பியை மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ டோட்டல் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கப்பரப்பு ப்ளஸ் மேல் பரப்பு இன்ட்டு காஸ்ட்டு, எவ்வளோ காஸ்ட்டுன்றது போட்டுருவோம். அது மாதிரி இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 2 ஒலிபெருக்கின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே முன்னாடி 2 நம்ம போட்டுருந்தோம். ஏன்னா 2 உரை தைக்க போகிறாங்க. நம்ம இங்கே கேல்குலேட் பண்ண போகிறது ஒரு உரைக்கு தான். இங்கே 2ன்னு சொல்கிறதுனால 2ன்னு போட்டுருவோம். இல்லை அப்படின்னா நீங்கள் 2 இன்ட்டு மொத்த பரப்பு கண்டுபிடிச்சி அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், அந்த மேல் அடிப்பரப்பை மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இன்ட்டு காஸ்ட் நம்ம இப்படியும் போட்டுக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து இந்த ஃபார்முலா தான் நான் செய்ய போகிறேன். ஸோ வந்து நம்ம இப்படியும் பண்ணலாம், மொத்த பரப்பு கண்டுபிடிச்சி ஒரு பக்கத்தை நம்ம மைனஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது கொஞ்சம் பெருசாக போகிறதுனால நம்ம ஒரே லைனில் போடாமல் ஃபஸ்ட்டு இந்த பக்கப்பரப்பை மட்டும் நம்ம எடுத்து செய்வோம். பக்கப்பரப்பு ப்ளஸ் மேல் பரப்பு. இதோட ஃபார்முலா என்ன, பக்கப்பரப்பு ஃபார்முலா 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி இன்ட்டு ஹைச் ப்ளஸ் மேல் பரப்புக்கு என்ன ஃபார்முலா, எல்பி. முன்னாடி நம்ம சம்மில் பார்த்துருப்போம். ஃபார்முலாவில் மேல் பரப்புனா எது வரும், எல்பி தான் வரும். கீழ் அது எல்பி, ஆனால் நம்ம மேல் பக்கத்தை மட்டும் தான் எடுக்கிறோம், அதனால் எல்பி ஒரு வாட்டி தான் எடுக்கணும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். நமக்கு தான் எல்பி எல்லாமே தெரியும்ல. அப்போ 2 இன்ட்டு 35 ப்ளஸ் 30, ஹைச் வந்து எவ்வளோ 55 ப்ளஸ் எல் இன்ட்டு பி அப்படின்னா 35 இன்ட்டு 30. ஸோ இதை மொத்தமாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8200 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதாவது சென்டிமீட்டர் ஸ்கொயரில் கிடைக்கும். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அலகுகள் எல்லாம் சேமாக இருக்கணும். இங்கே சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, இங்கே மீட்டரில் இருக்குது.
அப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், மீட்டருக்கு மாற்றணும். அப்போது 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 1/1000 மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ இங்கே சென்டிமீட்டருக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணிடணும், 1/100. எப்பயுமே மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றும் போது ஈஸியாக இருக்கும், நம்ம பெருக்குவோம். ஆனால் சென்டிமீட்டரை மீட்டரை மாற்றுறப்போ வகுக்குவோம். அப்போ இதை எப்படி மாற்றுறது, 200/1000. ஓகேவா? ஸோ இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம். ஸோ இந்த கன்வர்ஷன் இருக்கட்டும், இது எப்படி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. நம்ம இந்த 2 ஒலிபெருக்கி இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், அந்த இடத்துல ஆட் பண்ணிடலாம். நம்ம சொன்னால இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஒரு ஒலிபெருக்கிக்கு தான். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், 2 ஒலிபெருக்கிக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 2 × 8200 சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா நமக்கு 16,400 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணிடலாம், கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ டிவைடட் பை 1000 போட்டோம் அப்படின்னா, சாரி 1000ல் 1 சென்டிமீட்டர் அப்படின்னா 1/100 மீட்டர், 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னால் 1/200 போடுவோம். அப்போ 40 வரும் இந்த இடத்துல. இப்போ இங்கே வந்து என்ன பண்ணலாம், 2 0 2 0 கேன்சல் பண்ணிட்டோம், இங்கே புள்ளி வச்சிடலாம். அப்போ 1.64 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், காஸ்ட்டு கண்டுபிடிக்கணுமா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த பக்கப்பரப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பக்கப்பரப்பு எவ்வளோ, 1.64 மீட்டர் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு 1.64 இன்ட்டு காஸ்ட் எவ்வளோப்பா, 75. ஸோ 75 போட்டோன்னா இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 123 ருபீஸ். ஸோ அப்போ மொத்தமாக இந்த ஒலிபெருக்கிக்கு 2 உரை தைக்கிறதுக்கு எவ்வளோ ரூபாய் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 123. புரிஞ்சுதா? ஃபார்முலா சேம் தான்ப்பா, ஆனால் இந்த கண்டென்ட் மட்டும்தான் எப்பயும் மாறும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்து போடணும். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நீளம் 60 மீட்டர், அகலம் 0.3 மீட்டர், உயரம் 2 மீட்டர் உடைய ஒரு சுவரை எழுப்ப 30 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர் அளவு கொண்ட செங்கற்கள் எத்தனை தேவை? இப்போ நம்ம பார்த்தோம், இந்த எண்ணிக்கைன்னு கேட்டுட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, எண்ணிக்கை அப்படின்னாலே என்ன பார்த்தோம் நம்ம, ஸோ லார்ஜஸ்ட் வால்யூம் பை ஸ்மாலஸ்ட் வால்யூம்னு பார்த்தோமா. ஸோ அதே ஃபார்முலா தான் இங்கேயும் பண்ண போகிறோம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பெரிய சுவர் கட்டுறாங்க, அதை கட்டுறதுக்கு எத்தனை செங்கற்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட சைஸ் கொடுத்துட்டாங்க, LBH கொடுத்துட்டாங்க, இதோட சைஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே எல்லாமே அலகுகள்லாம் வேறு வேறு இருக்கா, இது மீட்டரில் இருக்குது, இதெல்லாம் சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கன்வர்ஷன் பண்ணிடணும். ஸோ அப்போ மீட்டரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சென்டிமீட்டராக மாற்றுறது எப்போயுமே வந்து ஈஸியான வேலை அப்படின்னால அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, அப்போ 60 மீட்டர் அப்படின்னா ஒரு மீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ, 100 சென்டிமீட்டர். அப்போ 60னா 6000 சென்டிமீட்டர் இன்ட்டு, ஸோ திரும்ப 0.3 வந்து நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், 30 சென்டிமீட்டர். 2 மீட்டர் அப்படின்னா இன்ட்டு 200, சரி இன்ட்டு 100, 200 கிடைக்கும். ஓகே, ஸோ வால்யூம்னால என்னப்பா, வால்யூம்னா A³ தானே, சரி A³ இல்லை, அது கனசதுரத்துக்கு L × B × H. ஸோ அதை தான் நம்ம இங்கே பெருக்கிறோம் எல்லாத்தையுமே. ஓகேவா? இப்போ 30 × 15 × 20. ஸோ இப்போ அடிச்சிட்டோம் அப்படின்னா 10 அடி ஆயிரும். 2 10 5 15 4 3 3 6. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 4000. ஸோ அப்போ எத்தனை செங்கற்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா 4000 செங்கற்கள் தேவை. ஸோ இதே இந்த மாதிரி எண்ணிக்கை இதெல்லாம் கேட்டாங்கனாலே இந்த ஒரு மெத்தடு தான், அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. லார்ஜஸ்ட் வால்யூம் பை ஸ்மாலஸ்ட் வால்யூம்ன்றதை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின், இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ப்பா. இது வந்து 2Dலையும் கேட்பாங்க, 3Dலையும் கேட்பாங்க. ஒரு கனசெவ்வகத்தின் நீளம், அதாவது L வந்து 3x + 2ன்னு கொடுத்துட்டாங்க. அதன் அகலம் B வந்து எவ்வளோ, 3x - 2 மற்றும் அதன் கன அளவு. ஸோ கன அளவுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
கன அளவு எவ்வளோ 96 கொடுத்துட்டாங்க. ஹைச் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ கனசெவ்வகத்தோட கன அளவு ஃபார்முலா என்ன? எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். அதை தான் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 3596 கொடுத்துட்டாங்க. அது மாதிரி நீங்கள் என்ன சதுர அலகுகளின் உயரம் காண்க. இந்த இடத்துல அவங்க ஒரு டேட்டாவை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எக்ஸோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 20ன்னு கொடுத்துருவாங்க. கொஸ்டின்லேயே வந்து இருக்கும். அப்போ 20ன் போது நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே எக்ஸுக்கு பதில் 20 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது அப்போ 60 + 2 62ன்னு வரும். இங்கே 60 - 2 58ன்னு கிடைக்கும். அப்போ எல்லோட மதிப்பு 62, பியோட மதிப்பு 58. ஸோ அதை டேரெக்டாக நம்ம இங்கே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ எல் வந்து 62 இன்ட்டு பி 58 இன்ட்டு ஹைச் தான் கண்டுபிடிக்க போகிறோம். கன அளவு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இப்போ ஹைச் ஈக்குவல் டு 62 இன்ட்டு 58. ஸோ இது நம்ம அடித்தோம் அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அதே தான் கிடைக்கும். ஸோ அப்போது 1. அப்போ ஹைச்சோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர். அலகுகள் எதுவும் கொடுக்கல, அதனால் நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து எக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, டைப்பிங்கில் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸோட மதிப்பு 20ன்றதை கொடுத்துருக்கிற அந்த சமன்பாடில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலே எல்பி டேரெக்டாக கிடச்சிரும். இப்போ கன அளவு ஃபார்முலாவை வச்சு நம்ம ஹச் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். 12 மீட்டர் நீளம், 9 மீட்டர் அகலம் மற்றும் 8 மீட்டர் உயரமுள்ள ஒரு அறையில் போட முடிந்த மிக நீளமான கம்பியின் நீளம் என்ன? ஸோ இப்போ இந்த மாதிரி கனசெவ்வகம், கன சதுரம் எதுவும் தெரில அப்படின்னா அது எதுவாக தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 அளவுமே வேறு வேறையாக இருக்கா? அப்போ இது வந்து கனசெவ்வகம் தான். இப்போ 3 அளவும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது கனசதுரமாக மாறிடும். ஸோ அப்போ ஒரு கன செவ்வகத்தில் அறையில் போட முடிந்த மிக நீளமான கம்பியின் நீளம் என்னன்னு கேட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இது ஒரு சதுரம், நான் 2D ஷேப்பில் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நீளத்தை விட இந்த நீளம் அதிகமாக இருக்கும். அதாவது மூலை விட்டம் எப்பயும் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அப்போ இங்கேருந்து இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் ஒரு கம்பி போடுறாங்கன்னு வைங்க. ஸோ அதுதான் வந்து என்னது? மிக நீளமான கம்பியின் நீளம். அப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்? மூலை விட்டம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ மிக நீளமான கம்பியின் நீளம் அப்படின்னு பார்த்தோன்னா மூலை விட்டம், அதாவது L² + B² + H². எல்லோட மதிப்பு என்னது? 12, B 9, H வந்து 8. இப்போ 12² + 9² + 8². இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 144 + 9 81 + 8 64 கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா √289 கிடைக்கும். 289 அப்படின்றது எதோட ரூட்டுப்பா? 17ஓடது. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் எவ்வளோ? 17. ஸோ அப்போ ஒரு அறையில் போட முடிந்த மிக நீளமான கம்பியின் நீளம் வந்து பார்த்திங்கன்னா 17 மீட்டர். இங்கே எல்லாமே மீட்டரில் இருக்கனால நம்ம இதையும் மீட்டரில் தான் போடுவோம். சரியா? ஸோ அப்போ நீளமான கம்பின்றனால தான் நம்ம மூலை விட்டம் ஃபார்முலா எடுத்து பண்ணிடுவோம். அடுத்த சம். ஒரு கனச்செவ்வகத்தின் அடிப்பரப்பு மற்றும் கன அளவுகள் முறையே 180 சதுர சென்டிமீட்டர் மற்றும் 900 கன சென்டிமீட்டர் எனில் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு கனசெவ்வகத்தோட அடிப்பரப்பு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். ஃபார்முலாவில் மேல் கீழ்பரப்பு, அந்த கீழ்பரப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அடிப்பரப்புன்றது என்னது? எல்பி. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் அந்த பக்கம் பிரித்து போட சொன்னேன். அவங்க கொஸ்டினில் எப்படி வேணால் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ப்பா. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டது தான். அப்போ ஒரு கனச்செவ்வகத்தோட அடிப்பரப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா எல்பி, எல் இன்ட்டு பி தான் என்னது? அடிப்பரப்பு. எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 180. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? கன அளவு கொடுத்துட்டாங்க. ஸோ கன அளவு அப்படின்னா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் எவ்வளோ? 900 கொடுத்துட்டாங்க. அப்படின்னா ஹைச் மட்டும் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எல்பியோட மதிப்பு 180ன்றதை நம்ம என்ன பண்ணலாம்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போது 180 × H = 900. அப்போ H =
900 by height. சாரி 180. ஸோ இப்போ இதை அடிச்சுக்கிட்டோம்னா 1 2 200 கரெக்டு 1 2 5 500 எடுக்கலாம். இப்போ ஹைட் ஈக்குவல் டு எவ்வளோ 5 சென்டிமீட்டர். புரியுதாப்பா? நான் அதுக்கு தான் சொன்னது, இந்த செவ்வகத்தோட அடிப்பரப்பு, மேல் பரப்பு, கீழே முகங்களின் பரப்பு, முன்பின் பக்கம் இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால் கொஞ்சம் கன செவ்வகத்துக்கு இந்த ஃபார்முலா வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, தேங்க்யூப்பா.